நீ அப்படி சொல்லிட்டு வந்த ஐலி. நான் தான் அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னல. அண்ணி, எனக்கு ரித்திகாவை பத்தி நல்லா தெரியும். இப்போ நீங்க வேண்டான்னு சொல்லிருந்தா கண்டிப்பா அவ இதையும் பெரிய பிரச்சனையா ஆக்கிருப்பா. விடுங்க அண்ணி, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க பண்ணது தப்புதான். அவங்களுக்காக வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அக்கா, அட என்னக்கா நீங்க உன மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, நாங்க தான் அதை பெருசா எடுத்துக்கலன்னு சொல்றோம்ல. அவங்க இப்படி பண்றதுன்னு எங்களுக்கு புதுசா. விடுங்கக்கா, பாத்துக்கலாம். இல்ல சிவா, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இத பண்ண விட்டுருக்கவே மாட்டேன். நான் இல்லாத நேரமா பார்த்து இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ணி, இப்போ எதுக்கு நீங்க இது இவ்ளோ பெருசா எடுத்துக்கிறீங்க? இத பண்றதா உங்களுக்கு சந்தோஷம்னா பண்ணிட்டு போட்டுமே, அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து நீங்க சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அக்கா, நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இல்ல. என்ன? இல்ல, இந்த 2 நாள்ல உண்மையை ப்ரூவ் பண்ண முடியலன்னா எங்களை இந்த வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிருவீங்க. எங்களால முடியலன்னா நாங்க சொன்ன மாதிரி நாங்களே போயிடுவோம். எப்ப பார்த்தாலும் நாங்க இங்கிருந்து போயிடணும் தான் சொல்றீங்களே தவிர, நாங்க இன்கேஸ் உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ப்ரூவ் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிருக்கீங்க. நாங்க உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டா எல்லார்கிட்டையும் நீங்க என்னக்கா பதில் சொல்லுவீங்க? அத பத்தி எல்லாம் ஒண்ணும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 நாளைக்குள்ள உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டா கண்டிப்பா இந்த வீட்ல நீங்க நிரந்தரமா இருப்பீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீற மாட்டேன்.